வணக்கம் உண்மையான உறவுகளே. கண்டென்ட் ரைட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களால் இப்போ டாஸ்க் பண்ண முடியாது. ஜூன் 2ஆம் தேதி தான் உங்களால் டாஸ்க் பண்ண முடியும். வேறு ஒரு அப்டேஷன் போகும்போது சடன்லி ஒரு இஷ்யூ க்ரியேட் ஆகினதுனால உங்களுடைய டுடே டாஸ்க் வீக்லி டாஸ்க் நம்ம பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் உங்களால் ஜூன் 2ஆம் தேதி தான் உங்களால் டாஸ்க் பண்ண முடியும். அதை பற்றி அந்த நேரம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது ரிலேட்டட் உங்களுடைய டுடே டாஸ்க்கை டச் பண்ணாலே அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி, கூப்பன் எப்போ ப்ரோ சேல் பண்ண முடியும்? நிறைய கமிட்மெண்ட்ஸ்னால் நீங்கள் அந்த டைம் 3 மாதத்துக்கு மேலே நம்ம அதை ரிட்டன் 3000 லாபமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் வர அதுக்கு எந்தவித பதில் இல்லைன்னு எல்லாருடைய கேள்விகள் அதிகமாகுச்சு. இப்போ அதற்கான பதில் சொல்லியிருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதி நம்ம அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதில் சொல்லுற மாதிரி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஜூன் 3ஆம் தேதி கூப்பன் கோட் சேல் பண்ணுற அறிவிப்பு இனிமேல் கொடுப்பாங்க. ஸோ ஜூன் 1ஆம் தேதி எல்லாருமே கவனமாக இருங்க. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நான் சரியாக தான் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு கீவேர்ட்ஸ் ராங்குன்னு தான் வருதுன்னு சொல்கிறீங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். அதில் சொல்லியிருக்க மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. கண்டிப்பாக உங்களால் சப்மிட் பண்ண முடியும். ஸோ மேலே சைடில் அதோடைய லிங்க் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒன்று பிடிஓ. இந்த பிடிஓ செலெக்ஷன் எப்போ ஆரம்பிப்பாங்க, என்ன மாதிரி கண்டிஷன் கொடுப்பானுங்க எல்லாருமே எதிர்பார்த்தீங்க. இந்த வாரம் இறுதி இல்லைனா அடுத்த வார தொடக்கத்தில் இந்த பிடிஓ செலெக்ஷன் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் எஸ்பிஓ ஃபவுண்டேஷனும் ஆரம்பிக்க போகிறாங்க. அது இனிமேல் அடுத்தடுத்த அப்டேட்டில் கொண்டு வருவாங்க. அதில் தான் சேவ் கிரீன், ஸோ இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேயுமே நீங்கள் சேர்ந்தே ஒர்க் பண்ணுவீங்க. பிடி ஆஃபீஸருங்கிறது கமெண்டர்ஸ்க்கு அடுத்ததாக. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்டிங். பிடிஓ ஆஃபீஸரோட ஒரு எலிஜிபிலிட்டி என்னென்னா பியூர்லி இனிமேல் டீம் கவுண்ட்டை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய டீம் கவுண்ட் நியூ ஜாயினர்ஸாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி, ஆக்டிவ் மெம்பராக இருக்கணும். ஸோ அந்த ஆக்டிவ் மெம்பர்ஸ் 15 நபர்களாக இருக்கணும். உங்களுக்கு பெர் மந்த் எக்ஸ்ட்ராவாக 1500 ரூபாய் உங்களுக்கு சம்பளமாக கொடுப்பாங்க. இதை பற்றி இனிமேல் தகவல் கொடுப்பாங்க. ஸோ இந்த பிடிஓ செலெக்ஷன் யாரெல்லாம் சரியாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வேறு இன்னொரு பெரிய ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமான ஒன்று, பாராட்டக்கூடிய விஷயம் ஒன்று. அது என்னென்னா ஃப்ரீ ஜாயினிங் அவங்களால கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்க முடியும். ஸோ இனிமேல் அதை பற்றி அப்டேட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ரீ ஜாயினிங்கில் யார் ஒர்க் பண்ண முடியும்னு கேட்டால் ஆன்டிகேப்ஸ், ஸோ இன்னும் சில நபர்கள்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இனிமேல் தெளிவாக சொல்லுவாங்க. அவங்களால கண்டிப்பாக இந்த வேலையை இலவசமாகவே பார்த்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளால் ஒரு நபரை நம்ம பார்க்குறோம், அந்த நபருக்கு நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறது தெரியாமலே ஒரு நமக்கு ஏற்ற ஒரு உதவியை செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஒரு உதவியை கொடுக்கறதுக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அடுத்த வாரம் நீங்கள் இப்போ எஸ்பிஓ கேரில் மெசேஜ் பண்ணுறீங்க, ஒரு 7 நாளைக்குள்ள உங்களுக்கு பதில் வரும். அப்படி இல்லாமல் உடனுக்குடன் உங்களுக்கு பதில் கிடைக்கணும்னா லைவ் சாட் அடுத்த வாரத்துலேருந்து கொண்டு வர போகிறாங்க. இதில் முக்கியமாக எல்லா லாங்குவேஜ்லேயுமே கொண்டு வர போகிறாங்க. அதுதான் பெரிய விஷயம். ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயும் லைவ் சாட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுவும் அடுத்த வாரத்தில் இருந்து அது ஆரம்பிக்கிறதுக்கு இருக்காங்க. உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா பாசிவ் இன்கம் சொல்லியிருக்கோம். அஃபிலியேட் கமிஷனாக இருந்தாலும், சேல்ஸ் கமிஷனாக இருந்தாலும், இன்ட்ரோ கமிஷனாக இருந்தாலும் உங்களால் உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகின உடனடியாக நீங்கள் வித்ட்ரால் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். வித்தின் 24 ஹவர்ஸில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ வழக்கம் போல் டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த அமௌண்ட்டு தான் உங்களால் மந்த்லி 1 டைம் எடுக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு நல்ல அப்டேட். எஸ்பிஓ முக்கியமான ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணணும். அந்த குரூப் எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட் உங்கள் டெலிகிராம் வந்துடுங்க. ஒரு நியூ குரூப்
ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பென்சில் மார்க் டச் பண்ணி நியூ குரூப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கீழே இன்ட் இருக்கும், இதை கொடுங்க. நேம் கேட்கும். ஸோ இதில் எஸ்பிஐ சொல்லியிருக்க கண்டிஷன் படி ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம், செகண்ட் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போது ப்ராக்கெட்டில் உங்களுடைய பின்கோட், உங்கள் டிஸ்ட்ரிக்டோட ஒரு பின்கோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்கள் ஊரோட பின்கோடு, இப்போது உங்களுக்கு அந்த பின்கோட் தெரியலைன்னா உங்கள் ஊர் நேமை டைப் பண்ணுங்கள். க்ரோமுக்குள்ளே வாங்க, உங்கள் ஊர் நேமை டைப் பண்ணிவிட்டு பின்கோடு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஊரோட பின்கோடு வந்துடும். ஓகேவா? இப்போ இதில் உங்கள் ஊரோட பின்கோடை கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்தது இந்த ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, கொடுத்த பிறகு இதில் ரைட் ஐக்கான் இருக்கும், இதை கொடுத்துருங்க. ஸோ இதில் சொல்லியிருக்க மாதிரி உங்களுடைய குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது யார் ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அது ஒரு நபராக இருந்தாலும் சரி. சப்போஸ் உங்கள் அப்ளைனர் குரூப் க்ரியேட் பண்ணலை, அவங்க ரீஃபண்ட் வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு யார் விருப்பமான நபரோ அவங்க குரூப்பில் சேர்ந்துக்கலாம். அந்த குரூப்பில் இருக்கிற நபருக்கு இன்ட்ரோ போனஸ், அதோட பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன், நீங்கள் சேர்கிற நபர் உங்களுக்கு முன்னாடியே சேர்ந்த நபராக இருக்கணும். அவங்க குரூப் க்ரியேட் பண்ணலை, ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கமெண்டர்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை, அவங்க ரீஃபண்டே வாங்கிட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பமான உள்ள நபர்கிட்ட இணைச்சிக்கலாம். இன்னொன்று, கண்டிப்பாக உங்கள் டெலிகிராம் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஸோ சைடில் 3 டாட் தெரியும், இதில் உங்களுடைய மை ப்ரொஃபைல், என்னோடய ப்ரொஃபைலுக்குள்ளே போகிறேன், இதில் நேம் இருக்கும். ஸோ இந்த நேமை டச் பண்ணி இதில் உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி. ஸோ ஸ்டாஃப் ஐடி மல்டிபிள்ஸாக வச்சுருந்தாலும் சரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைனா இது நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த குரூப்பில் எல்லோரும் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பை சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய பேர் இருக்காங்க, யார் என்னன்னே தெரியாமல் இருக்குன்னா நீங்கள் நியூ குரூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் க்ரியேட் பண்ணாமல் இருக்குது, ஸ்டாஃப் ஐடி ஆட் பண்ணாமல் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆக ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இழக்கப்படுவீங்க, அப்படி தான் உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை செஞ்சுருங்க. இந்த விஷயம் தெரியாத நபர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.